الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் லுஹர் தொழுகைக்கு பிறகுலான இந்த அமர்வில் தௌஹீதுடைய விளக்க உரையை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். நாம் நேற்றைய தினம் தௌஹீத் என்றால் என்ன, ஏகத்துவம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இந்த ஏகத்துவ கொள்கை என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஏகத்துவ கொள்கையை, தௌஹீத் கொள்கையை நிலைநாட்டுவதற்காகத்தான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் ஜின்களையும் வானங்கள் பூமி அனைத்தையுமே அல்லாஹ் படைத்திருக்கின்றான். மனிதன் ஜின்களை தவிர மற்ற எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடிய படைப்பினங்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். திருமலை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதிக வானம் பூமி மரங்கள் பறவைகள் விலங்குகள் ஊர்வனவை எல்லாமே அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய படைப்பினங்களாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஆனால் மனிதனுக்கும் ஜின்களுக்கும் மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை எந்த நோக்கத்திற்காக படைத்தான்? இந்த தௌஹீத் அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கி வழிபட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அல்லாஹ் படைத்து அவர்களுக்கு ஒரு சோதனையாக இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இந்த ஏகத்துவ கொள்கை நாம் ஏற்கனவே நேற்று தெளிவுபடுத்தியிருந்தோம். தௌஹீத் என்று சொன்னால் எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் செய்வதற்கு பெயர் தான் தௌஹீத். வணக்கங்களில் எந்த ஒன்றையும் படைப்பினங்களுக்கு செய்துவிடக்கூடாது. வணக்கம் என்றால் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை நாம் செய்வதும், எவற்றை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடை செய்திருக்கிறானோ அவற்றை நாம் விலகிக் கொள்வதற்கும் பெயர் தான் வணக்கம் என்பது. அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டவற்றை நாம் இறைவனுடைய திருப்திக்காக, இறைவனுடைய நெருக்கத்தை நாடி, இறைவன் மீது கொண்டுள்ள அன்பினால் செய்ய வேண்டும். அல்லாஹ் தடுத்தவற்றை அல்லாஹ்வின் மீது கொண்டுள்ள அன்பினால், இறைவனுடைய திருமுகத்தை நாடி, அல்லாஹ்வின் மீது உள்ள அச்சத்தினால் நாம் விலகிக் கொள்ள வேண்டும். இதற்கு பெயர் தான் வணக்கம் என்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை நமக்கு கட்டாய கடமையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இவன் தௌஹீத் கொள்கை என்பது மனித ஜின்களின் மீது கட்டாய கடமை என்பதற்குரிய ஆதாரங்களை இந்த கிதாபு தௌஹீதுடைய ஆசிரியர் முதலாவதாக கொண்டு வருகிறார். கட்டாய கடமை என்பதை நாம் விளங்கிக் கொண்டால்தான் நாம் அதில் மரணிக்கின்ற வரை உறுதியாக இருக்க முடியும். அதில் முதலாவது ஆதாரம் என்னவென்று சொன்னால், சூரத்து தாரியாத் என்ற அத்தியாயத்தில் 56வது வசனமாக அல்லாஹ் கூறுகின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்திருப்பதின் நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான். அந்த காரணத்திற்காகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஆனால் நாம் அவ்வாறு இருக்கிறோமா என்பது, எல்லா மனிதர்களும் அவ்வாறு இருக்கிறார்களா என்பது அது அவரவர் சிந்திக்க வேண்டிய விஷயம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம், பார்த்தீங்களா, என்னை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த காரணத்திற்காக படைத்திருக்கிறான் என்பது வேறு, இதற்காகத்தான் படைத்திருக்கிறான் என்பது வேறு. உதாரணம் சொன்னால் புரிஞ்சிடும். எப்படி? நான் எழுதுவதற்காக பென்சிலை சீவினேன் அப்படின்னு சொல்ல வச்சுக்கிடுங்க. நான் பென்சிலை சீவுற நோக்கம் எழுதுறதுக்காக. ஆனால் எழுதவும் செய்வேன், எழுதாமல் இருப்பேன். எதற்காக சீவுகிறேன்? எழுத வேண்டும் என்பதற்காக. ஆனால் சில காரியங்களை இதற்காகத்தான் நான் இதை செய்தேன் என்று சொல்லும் பொழுது, அவ்வாறு இல்லாவிட்டால் செய்த பிழை என்று ஆகிவிடும். ரெண்டு வகை இருக்கிறது. மனிதர்களை என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லும்போது, மனிதர்கள் அனைவரையும் வணங்கக்கூடிய படைப்பினங்களாக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கட்டுப்படக்கூடிய படைப்பினங்களாக அல்லாஹ் அந்த நோக்கத்திற்காக, இதுதான் அவருடைய வேலை என்பதற்காக அல்லாஹ் அந்த ஆயத்தை சொல்லவில்லை. இறைவன் படைத்ததுடைய காரணம், எதற்காக நான் படைத்தேன்? மனிதர்கள் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக.
மனிதர்களை படைத்ததின் நோக்கம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பது. ஆனால் மனிதர்கள் அல்லாஹ்வை வணங்குகிறார்களா? அதிகம் எல்லா மனிதர்களும் என்று பார்த்தால் அதிகமான மனிதர்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இல்லை. அப்ப இந்த வசனத்தில் வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை வணங்குவதற்காகத்தான் நம்மை படைத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வணக்கம் என்றால் என்ன என்பதை நாம் ஒவ்வொரு இடத்திலும் நம்முடைய மனதில் கொண்டு வரணும். வணக்கம் என்றால் என்ன? அல்லாஹ் ஏவியவற்றை நாம் செய்வதும் அல்லாஹ் தடுத்தவற்றை நாம் விலகிக் கொள்வதும், இறைவனுடைய திருமுகத்தை நாடி அவன் மீது கொண்டுள்ள பாசத்திற்காக அவனுடைய நெருக்கத்தை தேடி நாம் செய்வதற்கு பெயர் தான் வணக்கம் என்பது. அப்ப அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் இந்த வணக்கங்கள் அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும். அப்படி என்றால் நமக்கு கட்டளையிடக்கூடியவன், நம்மை தடுக்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. நான் இதை செய்ய வேண்டுமா, மறுமை வெற்றி பெறுவதற்காக என்னுடைய இறைவன் இதை கட்டளையிட்டு இருக்க வேண்டும். நான் இதை நரகத்திலும் தப்பிப்பதற்காக இதை விலகிக் கொள்கிறேனா, என்னுடைய இறைவன் இதை கட்டளையிட்டு இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் அல்லாஹ்வுடைய ஏவல், அல்லாஹ்வுடைய விளக்கல், இதை நாம் கவனித்து செயல்படும் பொழுதுதான் நாம் அல்லாஹ்வை வணங்கிய மக்களாக நாம் என்ன செய்யப்படுவோம், கருதப்படுவோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தௌஹீத் கொள்கைக்காக மட்டும்தான் மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல வந்து நமக்கு பல்வேறு இடங்கள் அல்லாஹ் விளக்குகின்றான். நாம ஜும்மா உரைகளையும் நம்ம சொல்லி இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானம், பூமி, மலைகள் எல்லாவற்றுக்கும் அமானிதத்தை அல்லாஹ் எடுத்து காட்டினான். அமானிதம் என்று சொன்னால் இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய வழிகாட்டுதல். இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய வழிகாட்டுதலை நம்ம ஏற்று அதன்படி வாழ்வது. அல்லாஹ் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை செய்வது, எதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் தவிர்த்து கொள்வது. அப்ப அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்றான், இன்ன அலல் அமானத் அல ஸமாவாதி வல் அர்லி வல் ஜிபால். நாம் அமானிதத்தை, இறைவன் சொன்னபடி வாழ வேண்டும் என்ற அந்த வழிகாட்டுதலை நான் உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் அது சரியாக நடந்தால் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, நீங்கள் அதற்கு மாறுபட்டு நடந்தால் உங்களுக்கு நரகம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி வானங்களுக்கும் பூமிகளுக்கும் மலைகளுக்கும் அல்லாஹ் எடுத்து காட்டினான். அப்போ அபைன யஹ்மில்னஹா ஃபஅஷ்ஃபக்ன மின்ஹா, அந்த வானங்கள், பூமிகள், மலைகள் எல்லாமே இறைவா நாங்கள் அதை, அந்த சோதனையை நாங்கள் சுமந்து கொள்ள முடியாது என்று பயந்து நடுங்கியது. அப்ப அந்த அந்த படைப்பினங்கள் அல்லாஹ் என்ன கோரிக்கை வைத்தது? உனக்கு கட்டுப்பட்ட படைப்பாகவே எங்களை ஆக்கிவிடு, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை என்ன இல்லை, எங்களுக்கு தேவை கிடையாது. நீ எங்களுக்கு வழிகாட்டுதலை தந்து அதன்படி நாங்கள் நடந்தால் சொர்க்கம், அதற்கு மாற்றமாக நடந்தால் நரகம் என்ற சோதனை எங்களுக்கு தேவையில்லை. உனக்கு கட்டுப்பட்ட படைப்பாகவே எங்களை எல்லாம் ஆக்கிவிடு என்று எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்கிட்ட முறையிட்டது. ஆனால் ஹமலகள் இன்சான், மனித சமுதாயம் மட்டும் அதை சுமந்து கொண்டது. நாம் எல்லாம் சேர்ந்து தான் சுமந்து இருக்கிறோம். அது எப்படி என்று இரண்டாவது குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபஅஷ்ஃபக்ன மின்ஹா ஹமலகள் இன்சான், மனிதன் மட்டும் அதை சுமந்து கொண்டான். இன்னஹு கான லலூமன் ஜஹூலா, ஆனால் மனிதன் வந்து லலூமன், அநியாயக்காரனாக இருக்கிறான். அல்லாஹ்ட்ட நாம என்ன வாக்குறுதி இறைவனிடம் கொடுத்து மனிதன் அந்த இறைவனுடைய அமானியத்தை சுமந்து கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தானோ அதுல முழுமையானவனாக மனிதன் இருக்கவில்லை. அவன் அநியாயக்காரனாகவும் ஜஹூலா, அவன் அறிவில்லாதவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த அமானியத்தை எதற்காக அல்லாஹ் எடுத்து காட்டினான்? அமானிதம் என்று சொன்னால் தௌஹீத் கொள்கை, இறைவன் ஒருவனை மட்டும் கடவுளாக ஏற்று அவன் சொன்னபடி வாழ்வது, அவன் தடுத்தவற்றை விலகிக் கொள்வது. அப்ப அந்த அமானியத்தை அல்லாஹ் எடுத்து காட்டிய நோக்கத்தை பற்றி அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். நாம் இந்த உலகத்தை விட்டு மறுமையில போன பிறகு லியுஅஸிபல்லாஹுல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத் வல் முஷ்ரிகீன வல் முஷ்ரிகாத், நயவஞ்சக ஆண்களையும் நயவஞ்சக பெண்களையும் நாம் தண்டிப்பதற்காக, இணை கற்பித்த ஆண்களையும் இணை கற்பித்த பெண்களையும் தண்டிப்பதற்காக. அல்லாஹ்விடம் ஓரிரை கொள்கையை நான் சரியாக நடக்கின்றேன், இறைவா நீ சொன்னபடி வாழ்வேன், நீ சொன்னபடி நீ தடுத்தவிட்டை விலகிக் கொள்வேன் என்று இந்த உலகத்துக்கு வந்த பிறகு அது நயவஞ்சக தன்மையோடு நடக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கிறாங்க. அது நம்ம வணக்கத்திற்கு என்ன வரையறை சொன்னோம்? அல்லாஹ் சொன்னவற்றை இறைவன் மீதுள்ள பாசத்தினால் இறைவனுடைய நெருக்கத்தை தேடி செய்யும். நாம தொலை வர்றோம் சொன்னோம்னா வெறுப்பா வந்துடக்கூடாது. வெறுப்பாக வந்தோம் என்று சொன்னால் அதாவது அது இறைவன் மீது, இறைவன் ஏன் இதை கடமையாக்கணும்? வெறுப்புனா வேற விதமா வெறுப்பு வரலாம். இப்ப நம்ம நோன்பு வைக்கிறோம், பயங்கரமான பசி வருது, அந்த பசியை நம்ம தாங்கிடுவோம். எதற்காக? என்னுடைய இறைவனுக்காக. அல்லாஹ் வந்து என்னுடைய தியாகத்துக்கு என்ன செய்யணும்? சொர்க்கத்தை தரணும் என்னுடைய இறைவன் சொன்னான். தாகத்தை நாம தாங்கிடுவோம். இந்த நோக்கத்துக்காகத்தான் நாம சிரமங்களை பொறுத்துக்கணும். எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க, நாமளும் கூட்டத்தோடு சேர்ந்து என்ன செய்வோம்? நோன்பு வைப்போம். அந்த நோக்கத்துக்கு வைத்தோம் என்று சொன்னால் அது வணக்கமா என்ன செய்யாது? ஆகாது. அது இறைவனுடைய திருமுகத்தை நாடி செய்யக்கூடியதாகவும் ஆகாது. அப்ப முனாஃபிக்கின்கள்ட்ட என்ன பண்பு இருக்கும்? முனாஃபிக்கின்கள் என்பவர்கள் வெளியில வாயில சொல்லுவாங்க, நடைமுறையில் என்ன செய்யாது? இருக்காது. நாம வந்து அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவர் என்று சொன்னால்
நிர்பந்தத்தில் தவிர மற்ற எல்லா விஷயத்திலையும் நம்ம அல்லாஹ் கட்டுப்பட்டு தான் நடக்கணும். ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், உங்களால் இயன்ற அளவிற்கு அல்லாஹ் கட்டுப்படணும். இயன்ற அளவுனா என்ன? அறவே முடியாம போதுவாங்க, அறவே முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் தான் நாம இறைவன் சொன்னபடி நமக்கு முடியாவிட்டால் அல்லாஹ் அந்த குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனா இன்றைக்கு நாம் எல்லாரும் அப்படி இருக்கிறோமான்னு பார்த்தோம்னா அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்ள வேண்டும். அப்படி அதிகமாக நம்ம பார்க்க முடியல. அந்த ஏகத்துவம் என்று சொன்னால் அதிகமாக என்ன விளங்கிறாங்க? தௌஹீத்னு சொன்னோம்னா தர்காவுக்கு போகக்கூடாது, தாயத்து போடக்கூடாது, மௌலூது ஓதக்கூடாது, இருப்பதுதான் தௌஹீத் நம்ம விளங்கணும். தௌஹீத் என்றால் ஷிர்க்கை தவிர்ப்பது மட்டும் கிடையாது. தௌஹீத் என்று சொன்னால் எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யணும். வணக்கம் என்று சொன்னால் அவன் ஏவியவற்றை நாம் செய்வது, அவன் தடுத்தவற்றை விலகிக் கொள்வது, இவையெல்லாம் அல்லாஹ்வின் மீது உள்ள பயத்தினாலும் அவனுடைய நெருக்கத்தை தேடியும் அவன் மீது கொண்ட அன்பினாலும் செய்ய வேண்டும். அப்ப இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் தண்டிப்பான் யாரை? முனாஃபிக்கான ஆண்களையும் முனாஃபிக்கான பெண்களையும். நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று வாயளவில் சொல்லிவிட்டு உள்ளத்தில் நம்பாதவர்கள், ஒரு முஷ்ரிக்கே ஒரு முஷ்ரிக்கார், அந்த அமானிதம் என்ற ஓரிரை குழு ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு அதுல சரியாக நடக்காத இணை கற்பிக்கக்கூடிய ஆண்களையும் இணை கற்பிக்கக்கூடிய பெண்களையும் தண்டிப்பதற்காகத்தான் அல்லாஹ் அந்த அமானியத்தை எடுத்து காட்டினான். சரி, ஈமான் கொண்ட மக்கள் எப்படி இருப்பாங்க? ஈமான் கொண்ட மக்கள் நாம உள்ளத்துல எல்லா சட்டத்தையும் ஏற்றுக்கொண்டாலும் பாவிக்கும் காஃபிருக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப சின்ன வித்தியாசம் தான். பாவி என்ன செய்வான்? அல்லாஹ்வுடைய சட்டம் என்பதை உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு வரம்பு மீறி விடுவான். ஒரு தண்ணி அடிக்கலாம் வச்சுக்கிடுங்க, சாராயம் குடிக்கலாம் வச்சுக்கிடுங்க, இது நான் பாவம், நான் செய்வது பாவம் என்று அவனுடைய உள்ளத்துல அவன் நம்பிக்கை கொண்டு வரம்பு மீறி சைத்தானுடைய வழிகேட்டில் விழுந்து சாராயத்தை குடிச்சிருவான். இவன் பாவி. காஃபிர்னா யாரு? அது என்ன அல்லாஹ் என்ன சாராயம் குடிக்க கூட சொல்றதுக்கு அல்லாஹ் யாரு? அப்படி நாம நினைக்கிறோம் வச்சு. எந்த ஒரு நபிகள் நாயகத்துடைய சின்ன ஒரு சுன்னத்தா இருந்தாலும் சரி, இது எதுக்கு ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டா நம்ம காஃபிர் ஆயிட்டோம். அல்லாஹ் நபிகள் நாயகம் சொன்னது நபிகள் நாயகத்துடைய சுய கருத்து கிடையாது, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல். அப்ப இப்படி யோசிச்சு பாருங்க, நாம எல்லாரும் கரெக்டா அந்த ஏகத்துவ கொள்கை நாம் சரியா இருக்கிறோமா? நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டுதல்களை உள்ளத்தால் வெறுக்கிறோம் வச்சுக்கோங்க. ஒருத்தனுக்கு முடியாமல் போவதல் என்பது வேறு. எனக்கு இது முடியலைங்க, வேற வழி இல்லை, அல்லாஹ் என்ன மன்னிக்கணும் அப்படி விட்டால் அது வேறு. ஆனால் குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்பட்ட கட்டளைகளை நாம் உள்ளத்தால் வெறுக்கிறோம் வைத்துக் கொள்ளுங்கள். ரெண்டுல ஒன்னாத்தான் இருப்போம். ஒன்னு முனாஃபிக்கா இருப்போம், அல்லது முஷ்ரிக்கா இருப்போம். முனாஃபிக்கா தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறானா இல்லையா? அஃபரைத மனித்தஹத இலாஹு ஹவாஹு, தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டு கவனித்து அல்லாஹ் கேட்கின்றார். வஅல்லல்லாஹு அலா இல்மின், அவனுக்கு தெளிவான அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு தெளிவான அறிவை கொடுத்தும் அவனை செய்துவிட்டான், அவனை அல்லாஹ் வழிகேட்டில் செலுத்தி விட்டான். அப்ப மனோ இச்சை கடவுளா எடுக்கணும் என்ன? அல்லாஹ் ரசூல் ஒன்றை சொல்லி இருக்கும் பொழுது அதை வெறுப்பது. இது என்ன அல்லாஹ் எதுக்கு இப்படி சொன்னான், எதுக்கு ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, நம்ம இந்த மாதிரி உள்ளத்துல வெறுத்துட்டோம் வச்சுக்கிடுங்க, நம்ம ஒன்றும் முனாஃபிக் ஆயிடுவோம் அல்லது முஷ்ரிக் ஆயிடுவோம். நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? தர்காவுக்கு போனா மட்டும்தான் அவன் முஷ்ரிக்கு, மௌலூது ஓதுனா மட்டும்தான் தௌஹீத்னா. அப்படி அதிகமான மக்களுடைய புரிதல் அப்படிதான் இருக்கு. தர்கா வழிபாடு ஷிர்க், அதை மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நாம அல்லாஹ் ரசூலுடைய தெளிவான ஒரு கட்டளையை நாம வேண்டுமென்று இது இறைவன் சொன்னதுதான் என்று நன்றாக அறிந்து கொண்டு நாம் வெறுத்துட்டோம் வச்சுக்கிடுங்க, நாம ஒன்று முனாஃபிக் ஆயிரும், அது முஷ்ரிக் ஆயிரும். நம்ம ஒவ்வொரு சட்டத்திலையும் கரெக்டா அப்படி இருக்கிறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்க கடமைப்பட்டது. ஏன்னா தௌஹீத் என்பது அல்லாஹ் நமக்கு விதித்த கட்டாய கடமை. அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஈஸ அப்து தீனார் வ அப்து திர்ஹம், தங்க காசுக்கும் வெள்ளி காசுக்கும் அடிமையானவன் நாசமாகிவிட்டான். வ தஈஸ அப்துல் ஹமீஸா வ கதீஃபா, மென்பட்டாடைக்கும் நல்ல ஒரு நல்ல கட்டியான பட்டாடைக்கும் அடிமையானவன் நாசமாகிவிட்டான். அடிமைனா என்ன அர்த்தம்? அடிமை என்று சொன்னால் இந்த மாதிரி உலகத்துடைய பொருளாதாரத்துக்காண்டி அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை வெறுக்கிறது அல்லது மறுக்கிறது, நாம அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது. எனக்கு காசு தான் பெருசு, காசை தான் கடவுளப்பா அப்படின்னு செய்வாங்க. காசு தான் எனக்கு பெருசு, அதுக்கு எனக்கு எங்க வருமானம் கிடைக்குதோ அங்க நான் செய்வேன். ஒரு தடவை தப்லீக் ஜமாத்தில் இருக்கும்போது நம்ம ஊரில் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்போது ஒரு ஆளை போய் நாங்கள் சந்திக்கிறோம். தப்லீகில் நிறைய பிதஅத் இருக்குது, வழிகேடு இருக்குது, அது தவிர்க்க வேண்டிய ஒரு அது இல்லாமல் மார்க் அடிப்படையில் சேர்ந்து செயல்பட முடியாது. ஆனால் இருக்கும்போது ஒரு ஆளை போய் சந்திக்கும் போது கடையில் பான்பராக்கு பீடி சிகரெட் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர்கிட்ட சொன்னோம், இதெல்லாம் ஹராம், இது செய்யக்கூடாது, மார்க்கம் தடுத்து இருக்குது.
கேடு தரக்கூடியவற்றை என்ன செய்ய விற்பனை பண்ணக்கூடாது. அப்ப அந்த சகோதரர் சொல்றாரு, அதெல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி நம்ம வாழ முடியுமா? நம்ம இந்த உலகத்துல வாழணும்னா இதெல்லாம் செஞ்சாதான் முடியும் அப்படின்னு ஒரு பதில். அப்ப அவர் என்ன சொல்ல வர, 1400 வருஷம் நபிகள் நாயகம் காலத்தில் இருந்த மாதிரி நம்ம எப்படி வாழ முடியும்? இதுதான் அடிமையாகுதல் என்பது. அடிமையாகுதல் என்றால் என்ன? ஒரு விஷயத்தை ஒருத்தன் இறைவன் வட்டியை அல்லாஹ் தடுத்திருக்கிறான், உள்ளத்துல 100% நம்புறான், வட்டி ஹராம். அவனுடைய வாழ்க்கை தேவை அவனை ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாகி, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நிர்பந்தத்துக்கு உள்ளாகிட்டான். அவன் பாவம் செய்யறான். நிர்பந்தத்திற்கு உள்ளாகணும் அவனுடைய உள்ளத்துல எந்நேரமும் நாம இந்த பாவத்தை விட்டு வெளியே வரணுங்கிற அந்த பயம், எண்ணம், ஆசை அவன் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப நிர்பந்தம் இல்லாம எனக்கு இதுதான் இப்படி இந்த உலகத்துல சோர்ஸ் தான் பெருசு, நான் எந்த பாவத்தை நான் செய்வேன், எனக்கு நிர்பந்தம் எப்படி ஆக்கிறாங்க? நிர்பந்தம் என்பதை தவறு செய்வதற்கு அவர்கள் வெளியேறுவதற்குரிய சூழல் இருந்தும் தங்களுடைய தவறை நியாயப்படுத்துவதற்கு ஒரு காரியம் ஆகிட்டோம் வச்சுக்கிறீங்க. நாம அந்த 2 விஷயத்துல ஒண்ணுதான் ஆகும். நபியாளன் சொன்னாங்களா இல்லையா, தங்க வெள்ளி காசகம் அடிமை, அது உலகத்துடைய மோகத்துக்கு அடிமை, அல்லாஹ் ரசூல் மீது கொண்டுள்ள பாசம் என்ன செய்யல அவனுடைய உள்ளத்துல இல்ல. அப்ப இந்த மாதிரி எண்ணங்கள் என்ன செய்யவிடக்கூடாது, விடக்கூடாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஏகத்துவ கூட எடுத்து காட்டினா மனுஷன் ஏற்றுக்கிட்டான், மனுஷன் ஏற்றுக்கொண்டு அதில் அவன் உண்மையானவனாக இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதே நேரத்தில் மூமின்களை பொறுத்த வரைக்கும் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களையும் அல்லாஹ் மன்னிப்பதற்காக ஏகத்துவ குழு எடுத்து காட்டினான். ஏன் அல்லாஹ் மன்னிக்கணும்? இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களையும் அல்லாஹ் ஏன் மன்னிக்க வேண்டும்? நாம் எவ்வளவுதான் அல்லாஹ் சொன்னபடி வாழ முற்பட்டால் நம்ம கிட்ட குறை இருக்கும். நம்ம 100% என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. உள்ளத்துல ஆசை இருக்கணும். உள்ளத்துல என்ன இருக்கணும்? ஆசை இருக்க வேண்டும். நம்ம அது முடிந்தவரை பின்பற்ற வேண்டும். அந்த மனுஷன் என்ன செஞ்சிடும்? குறை வந்துடும். அந்நிய பெண்ணை பார்ப்பது ஹராம் என்று தெரிந்தும் அவனை உள்ளது நம்புவான். அவன் என்ன செஞ்சிருவான்? அந்த பாவத்தை செஞ்சிருவான். எப்ன ஆதம் யுக்தியு பில்லைலி வன்னஹார், மனிதனை நீ இரவிலும் பகலிலும் பாவம் செய்கிறாய். உள்ளத்துல ஒரு மூமின் என்ன செய்வான்? அல்லாஹ்வுடைய இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும், இறைவன் தடுத்தவற்றை விலகிக் கொள்ள வேண்டும் என்று உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வான். ஷைத்தான் வழிகெடுத்து அதை அவன் ஏற்றுக்கொண்ட நிலையிலேயே பாவம் செய்வான். அப்ப அல்லாஹ் என்ன செய்கின்றான்? மன்னிக்கின்றான். நீ உள்ளத்துல என்ன செய்திருக்கின்றாய்? உண்மையாக நம்பிக்கை கொண்டிருக்கின்றாய், உன்னை நான் மன்னிக்கின்றேன். அப்ப இந்த ஏகத்துவ கொள்கை என்பது அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய, விதியாக்கிய கட்டாயமான ஒன்று. அதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான். இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் இன்னொரு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்சு அவங்களுடைய முதுகன் தண்டில இருந்து கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் வெளிப்படுத்தினான். அந்த அமானியத்தை அல்லாஹ் எடுத்துக்காட்டானா இல்லையா? அதனுடைய விளக்கம் தான் இது. கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் வெளிப்படுத்தி அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பு இல்லையான்னு கேட்டான். நான் தானே உங்களுடைய இறைவன், நீங்கள் என்னை தானே வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் கேட்டான். அப்ப எல்லா மனிதர்களும் சொன்னாங்க, காலு பலா ஷஹிதுனா, இறைவா நாங்கள் சாட்சி கூறுகிறோம், நீ தான் எங்களுடைய இறைவன். ஷஹிதுனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? உன்னை பத்தி தெரிஞ்ச சாட்சி சொல்லுதல் என்றால் உன்னை பத்தி முன்கூட்டியே தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு இயற்கையாவே எல்லாம் என்ன கொடுத்துட்டான்? கடவுள் ஒருவன் தான் சிந்தனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா பிள்ளைகளும் அது இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கிறது. பெற்றோர்கள் தான் செஞ்சாங்க, யூதனாக, கிறிஸ்தவனாக, நெருப்பு வணங்கியாக, பலதரப்பட்ட கொள்கையை சார்ந்தவனாக மாற்றி விடுறாங்க. ஆனால் எல்லா மனிதனுடைய அறிவிலும் அல்லாஹ் எதை வைத்திருக்கின்றான்? கடவுள் ஒருவன் தான். அதனால்தான் அவனுக்கு எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருக்கட்டும், அல்லாஹ் அரிசுவர்கள் அல்லாஹ் சொல்றாங்க, துன்போதனம் மேல இருக்கிற கடவுளே மேல பார்த்தா கூப்பிடுறான். ஏன்? அவன் வணங்கக்கூடிய சிலை முன்னாடி தான் இருக்கும். அவன் எந்த ஒரு யாருமே இல்லாத இடத்துல கடல்ல மாட்டிக்கிட்டான், பயங்கரமான காட்டுல மாட்டிக்கிட்டான், கடவுளே மேல நோக்கி கூப்பிடுறான். அவங்க இயற்கை அவன் என்ன செஞ்சது? மிகத்தி அல்லாஹ் கொடுத்த அந்த எந்த நேச்சரில் அவனை படைத்தானோ அந்த நேச்சர், அந்த இயற்கை தன்மை அவன் என்ன செய்து விடுகிறது? விடுகிறது. ஏன் கடவுளே மேல ஏன் கூப்பிடணும்? கையை மேல தூக்கணும், மேல ஏன் பார்க்கணும்? அல்லாஹ் இறைவன் மேலே இருக்கிறான் சொல்லி என்பது அவனுக்கு இறைவன் இயற்கையில மனிதனுக்கு என்ன செய்திருக்கின்றான்? அந்த தன்மையை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அப்ப எல்லா மனிதர்களும் சொன்னார்கள், இறைவா நாங்கள் சாட்சி சொல்கிறோம். சாட்சி என்றால் அதை பற்றி அறிவு முன்கூட்டியே மனுஷனுக்கு இருக்குது, அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் சொன்னான், இதற்காக நான் இந்த உறுதிமொழி எடுத்தேன்னு சொன்னால், நீங்க இந்த உலகத்துக்கு போவீங்க, இந்த உலகத்துக்கு போய் இந்த ஓரிரை கொள்கையில நீங்க என்ன செய்வீங்க? காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க, அல்லாஹ்க்கு இணை வைக்கிற காரியங்கள் செய்வீங்க. திரும்ப நீங்க மறுமைக்கு நான் கேட்பேன், உங்களை நரகத்தை போடுறதுக்கான கேட்கும்போது நீங்க என்ன சொல்வீங்க? இறைவா இன்னமா அஷ்ரக ஆபாவுனா குன்னா துர்ரியத்தம் மின் பஅதிஹி, இறைவா
எங்களுடைய அஃபத்துஹுலிகுனா பிமா ஃபஅலல் முப்திலூன், எங்களுடைய முன்னோர்கள் தான் ஷிர்க் வச்சாங்க, நாங்க அவங்களுக்கு பின்னாடி சந்ததிகளா வந்தோம், அவங்க எதை உண்டாக்குனாங்க அப்படி நாங்க என்ன செய்யணும், பின்பற்றினோம். அஃபத்துஹுலிகுனா பிமா ஃபஅலல் முப்திலூன், அந்த மூடர்கள் செய்ததற்காக நீ எங்களை தண்டிக்கிறாய். நம்ம என்ன செய்வோம், அல்லாஹ்ட்ட போய் இணை வைத்தவர்கள் வந்து வாதம் வைப்பாங்க. அல்லாஹ் கிட்ட போய், அல்லாஹ் நாங்க இந்த உனக்கு கட்டுப்படாம போனோம், நாங்க காரணம் கிடையாது, எங்க முன்னோர்கள் தான் ஷிர்கான காரியங்களை உண்டாக்குனாங்க, நாங்க வழி வழியா செஞ்சோம் அப்படின்னு செய்வாங்க. காரணம் சொல்லுவீங்க. அந்த காரணம் சொல்லும்போது அல்லாஹ் நம்ம கிட்ட அமானியத்தை எடுத்தான் பாருங்க, உறுதிமொழி எடுத்தான் பாருங்க, அதை எடுத்து காட்டுவான். நம்மால் அந்த இடத்தை மறுக்க முடியாது. குர்ஆன்ல நமக்கு என்ன செய்து விட்டான், சொல்லி காட்டி விட்டான். அது போன்று என்ன செய்வாங்க, இன்னொரு காரணம் என்ன சொல்லுவாங்க, இறைவா நாங்கள் அதில் கவனமற்றவர்களாக இருந்து விட்டோம், நாங்கள் அதை எவ்வளவு முக்கியம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் கவனமற்றவர்களாக இருந்து விட்டோம் என்று என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்ப நாம முதல்ல விளங்க வேண்டும், இந்த தௌஹீத் கொள்கை என்பது அல்லாஹ் நமக்கு விதித்த கட்டாய கடமை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றான், சூரத்துல் நஹ்ல் என்ற அத்தியாயத்தில் 36வது வசனம், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, எல்லா சமுதாயத்திற்கும் இறை தூதர்களை நாம் அனுப்பினோம். எதற்காக, அனிஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், வஜ்தனிபு தாகூத், தாகூத்துகளை விலகிக் கொள்ளுங்கள். அனிஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள். அப்ப நமக்கு என்னன்னு தெரியும், அல்லாஹ்வை மட்டும் ஒவ்வொரு வசனத்திலையும் இபாதத், அல்லாஹ்வை வணங்குங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம மனசுல வச்சுக்கணும், வணங்குங்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஏவல்கள், அல்லாஹ்வுடைய விலக்கல்கள், அல்லாஹ் ஏவியவற்றை நாம் செய்வது, அல்லாஹ் விலக்கியவற்றை தவிர்த்து கொள்வது, இவை எல்லாம் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி, இறை நெருக்கத்தை நாடி நாம் செய்ய வேண்டும். ஒரு மனைவிக்கு வந்து நீங்க ஊட்டுவதாக இருந்தால் கூட அல்லாஹ் சொன்னான் என்று ஒருவன் ஊட்டினால் வணக்கமா என்ன செய்துவிடும், ஆகிவிடும். தன்னுடைய பிள்ளைக்கு செலவு செய்வது கூட இறைவன் சொன்னான் என்று ஒருவன் செலவு செய்தால் அது வணக்கமாயிரும். ஒரு ஆள் மகள் கொடுக்கிறாரு, தன்னை ஊரே மெச்சனுங்கிறதுக்காண்டி 10 லட்சத்தை அள்ளி கொடுக்கிறாரு, இது வணக்கமான வணக்கம் கிடையாது. ஒரு ஆள் மகள் கொடுக்கிறாரு, எதுக்கு பண்ணி மகள் கொடுக்கின்றாய், கம்மியா 1000 10,000 அவ்வளவுதான் முடியும், கொடுக்குற, ஏன்பா கொடுக்குற, என்னுடைய இறைவன் சொல்லி இருக்கிறான் பெண்களுக்கு மகள் கொடுக்கணும், திருமணம் செய்யணும், நான் கொடுக்குறேன், இது வணக்கம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்கள் அனைவரையும் எதற்காக அனுப்பி, அந்த உலகத்தில் நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் எதற்காக, நபிமார்கள் அனுப்பப்படாத எந்த ஒரு உம்மத்தும் கிடையாது. உம்மத்துனா விளங்கிக்கிறீங்க, ஒரு நபி அனுப்பப்பட்டு இன்னொரு நபி வருகின்ற வரை வாழக்கூடிய மக்களுக்கு நபி தான், அந்த மக்களுக்கு நபியுடைய உம்மத்து தான். ஒரு நபி இப்போ வந்து இப்ராஹிம் நபி வந்துட்டாங்க, இப்ராஹிம் நபி மரணிச்சாலும் சரி, இன்னொரு நபி அந்த சமுதாயத்துக்கு வர்ற வரைக்கும் வாழக்கூடிய மக்கள் யாருடைய உம்மத்து தான், இப்ராஹிம் நபியுடைய உம்மத்து தான். இப்ப அரபு குறைஷிகள் இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு வந்து நபி அனுப்பப்படவில்லை என்றாலும் நபிகள் நாயகத்துடைய தாயும் தகப்பனும் நரகவாதிகள், நபிகள் நாயக தாயும் தகப்பனும் நரகவாதிகள். நபிகள் நாயகத்துடைய தாயார் ரசூலுல்லா பிறந்த உடனே என்ன செஞ்சாங்க, 5 வயசுக்குள்ளே மௌத்தாயிடுறாங்க. தகப்பனார் ரசூலுல்லா வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே மௌத்தாயிடுறாங்க. ரசூலுல்லாவுடைய பிரச்சாரம் தாயும் தகப்பனுக்கு போகலையே, அப்ப அவங்க நரகவாதிகள். ஏன் நரகவாதிகள் சொன்னால், அவங்க வாழக்கூடிய காலத்துல இப்ராஹிம் நபி கொண்டு வந்த அந்த ஷரியத்தை தேடி பின்பற்றக்கூடிய சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி இருந்தாங்க. அவங்க நினைச்சா என்ன செய்ய முடியும், சரியான தௌஹீதை அவங்க தேடி பின்பற்றி இருக்க முடியும். ஆனா ரசூலுல்லாவுடைய தாய், ரசூலுல்லாவுடைய தகப்பனார் அதை தேடி என்ன செய்யவில்லை, பின்பற்றவில்லை. அதனால் அவங்க யாராயிட்டாங்க, நரகவாதி ஆயிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு, இப்ப நம் நபிகள் தான் இறுதி தூதர், நாம ரசூலுல்லாவுடைய உம்மத்து, இனி நபி வரப்போவது கிடையாது. அப்ப எல்லா சமுதாயத்திற்கும் எல்லா உம்மத்துக்கும் அதை நபி அனுப்பி இருக்கின்றான். என்ன காரணம், 2 நோக்கம் தான். ஒன்னு, அல்லாஹ்வை வணங்குங்கள், தௌஹீத் கொள்கையை சொல்லுங்க. 2வது, வஜ்தனிபு தாகூத், தௌஹீத் கொள்கைக்கு எதிரானவற்றை விலகிக் கொள்ளுங்கள். தாகூத்னா என்ன, தாகூத் அப்படின்னு சொன்னோம்னா, நாம வணக்கம் அல்லாஹ் அல்லாத ஒன்றை வணங்கி விட்டால் நாம் எதை வணங்குறோமோ அதுக்கு பேர் தாகூத். இப்போ ஒரு சிலையை நாம வணங்குறோம் வச்சுக்கிறோங்க, அந்த சிலை மூலமாகத்தான் நாம் இறை கட்டளை மீறுறோம், அந்த சிலை என்பது தாகூத். ஒரு ஆள் என்ன செய்யறாரு, எல்லாரும் தர்காவுக்கு போங்கிறாரு. அப்ப நம்ம மார்க்கத்தை விட்டும் வழி எடுப்பதற்கு அந்த ஆளின் காரணமாக இருக்கிறார். எல்லாரும் மௌலூது ஓதுங்க, எல்லாரும் தாயத்து போடுங்க, எல்லாரும் என்ன செய்யுங்க, பராத்தி இரவு கொண்டாடுங்க, மேலாஜ் நோம்பு வைங்க, பிதாத் எல்லாத்தையும் சொல்றாரு. நபிகள் நாயகம் சொன்னபடி, அல்லாஹ் சொன்னபடி வாழ்வதற்கு எதிராக ஒரு ஆளின் செயல்படுறார். அது ஒரு சூனியக்காரன் செயல்படுறான், அது ஒரு குறிகாரன் செயல்படுறான். அவன் வந்து தாகூத். யாரெல்லாம் மக்களை வந்து அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்பட தூண்டுகிறார்களோ அவர்கள் அனைவரும் தாகூத். ஒரு ஆட்சியாளன் அவன் என்ன செய்யறான், மக்களை வந்து அல்லாஹ்வுக்கு எதிரான சட்டங்களை பின்பற்ற மாதிரி வலியுறுத்தலாம் வச்சுக்கிடுங்க, அவன் தாகூத். மக்கள் அனைவரும் தாகூத்தை பின்பற்றக்கூடியவர்கள்.
இப்போ ஷேக் அப்துல்லா ஜமாலி நம்ம வாழக்கூடிய சமகாலத்தில் அவர் ஒரு தாகூத். தாகூத்னா என்ன? அல்லாஹ்வுக்கு எதிரான சட்டங்களை ஷிர்கான காரியங்களை, பிதஅத்தான காரியங்களை மக்கள் பின்பற்ற வைப்பதற்கு அவர் முயற்சி செய்கிறார். அப்படி ஒரு முயற்சி செய்தால் அவர் தாகூத். அந்த மக்களுக்கு என்ன கடமை? அந்த தாகூத்துகளை விலகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய இறைவனுடைய ஏவல்கள், இறைவனுடைய விலக்கல்கள். ஒரு முற்போக்கு பேசக்கூடியவங்க இருக்கான்னு வச்சுக்கிடுங்க, அது என்ன பெண்கள் என்ன பரதா போடணும் அப்படின்னு அதெல்லாம் முட்டாள்தனம் மூடத்தனம் பேசுறாங்க வச்சுக்கிடுங்க. அவங்க தாகூத், அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு எதிராக செய்றாங்க, பேசுறாங்க. அப்ப யாரெல்லாம் இறை சட்டத்துக்கு எதிராக நாம இபாதத் வணக்கம்னா அல்லாஹ் சொன்னதை செய்வது, அல்லாஹ் தடுத்ததை விலகிக் கொள்வது, இதுக்கு பேர் வணக்கம். அல்லாஹ்வுடைய இறைவன் சொன்னதை செய்ய விடாமலும் இறைவன் தடுத்தவற்றை செய்ய வைப்பதையும் எவர்கள் பிரச்சாரம் பண்றாங்களோ அவங்க எல்லாமே தாகூத், சூனியக்காரங்க தாகூத். அவன் அல்லாஹ்வுடைய வல்லமை தனக்கு இருப்பதாக செய்யறான், மக்களை நம்ப வைக்கிறான். அதே போன்று ஜோசியக்காரன் தாகூத், எனக்கு மறைவான விஷயம் இருக்குன்னு சொல்லி நம்ப வைக்கிறான். ஷிர்கான பிரச்சாரங்களை செய்யக்கூடிய ஒரு தாகூத். யாரெல்லாம் அல்லாஹ் ரசூல் தடுத்த ஒன்றை இப்ப நானே இருக்கிறேன் வச்சுக்கிறேங்க, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், என்னுடைய சுய கருத்து, என்னுடைய கருத்தை அதுதான் மார்க்கம் என்று ஏற்க வேண்டும் அப்படின்னு நான் என்னுடைய உள்ளத்துல விரும்பி செய்யறேன் வச்சுக்கிறேங்க, நான் தாகூத். அப்ப அடிப்படை பேசிக் என்ன? அடிப்படை பேசிக் அல்லாஹ் மட்டும் நமக்கு கடவுள். நம்ம வணக்கத்தை அல்லாஹ் மட்டும் செய்யணும். வணக்கம் என்றால் அல்லாஹ் ஏவியவற்றை நாம் செய்வது, தடுத்தவற்றை விலகிக் கொள்வது. தாகூத் என்றால் யார்? அல்லாஹ் நமக்கு ஏவியவற்றையும் ஏவியவற்றை செய்யாதே என்று சொல்பவனும், அல்லாஹ் தடுத்தவற்றை செய் என்று சொல்பவனும், இது அனைவரும் தாகூத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒருத்தன் மௌலூத் ஓதலாம் வச்சு ரசூல தாவூத் ஆகமல அவங்க என்ன பிரச்சாரம் பண்ணாங்க, எனக்கு மறைவான ஞானம் இல்லைன்னு அவங்க சொன்னாங்க, அது அவங்க வெறுத்தாங்க. தாகூத்னா யாரு? அவன் மார்க்கத்துக்கு மாற்றமானதை பிரச்சாரம் செய்வான், மக்கள் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புவான். அதுபோன்று இறைவனை அன்றி வணங்கப்படக்கூடிய அந்த பொருள், ஒரு சிலை, தாயத்து, தகடு, எதையெல்லாம் அல்லாஹ்க்கு நிகராக்கி வணங்குறாங்களோ அவை எல்லாமே எனது தாகூத். அவன் அது உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி, உயிருள்ள பொருளாக இருந்தால் அதை விரும்ப வேண்டும். விரும்பிட்டா அது தாகூத்தா என்ன செஞ்சிடும் ஆயிரம். அப்ப அல்லாஹ் நமக்கு ஈடுபட்ட எல்லா நபிமார்களையும் அனுப்பியதின் அடிப்படையா நோக்கம் இதுதான். நபிமார்கள் எதற்கு அனுப்பப்பட வேண்டும்? நபிமார்கள் அனுப்பியது அடிப்படையான நோக்கமே அல்லாஹ்வை வணங்குங்கள், தாகூத்துகளை விலகிக் கொள்ளுங்கள். அப்ப இந்த வசனங்கள் நமக்கு அல்லாஹ் தௌஹீத் கொள்கைக்காக மட்டும்தான் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். வேற எந்த ஆட்சியை குடிக்கிறது, வேற 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 மற்ற விஷயங்கள்லாம் அது இரண்டாம் பட்சம் தான். அடிப்படையான நோக்கமே இதுதான். தௌஹீத் கொள்கை தான் அடிப்படையான நோக்கம் என்பதை இந்த இரண்டு வசனங்கள், இன்னும் பல வசனம் எடுத்துக்காட்டு. எல்லாம் இன்றைய தினம் இந்த இரண்டு வசனங்கள், அதாவது சூரத்து தாரியாத்துல 56வது வசனம், சூரத்துல் நஹ்ல்ல 36வது வசனம், இந்த இரண்டும் தௌஹீத் கொள்கை என்பது கட்டாய கடமை, அடிப்படை என்பது நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறது. இன்னும் பல நபிமொழிகள், வசனங்கள் தௌஹீத் கொள்கை நமக்கு கட்டாய கடமை, அது ஒரு கணம் கூட நாம் என்ன செய்துவிடக்கூடாது, தவறிவிடக் கூடாது என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறது. நாம் நிச்சயம் வரக்கூடிய நாட்களில் நாம் தொடர்ச்சியாக காண்போம். வாஹ தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.